ஹாய் சந்தோஷ், குட் மார்னிங். சந்தோஷ், நான் ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. என்னன்னா, இதற்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த காலத்தில் இன்ஃப்ளேஷனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணலை. இன்ஃப்ளேஷன் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. அதே மாதிரி டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ்க்கெல்லாம் வந்து சில பிளான்ஸ் இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல எல்லாம் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரியான தேர் ஆர் லாட் ஆஃப் கேரண்டீடு பிளான்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிள் அப்படின்றது உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நம்ம சாதாரணமா நம்ம சும்மா வெப்சைட்லயோ ஆன்லைன்ஸ்ல நம்ம பாக்குற ஒரு பினான்சியல் அட்வைஸை எடுத்துக்க கூடாதுன்றது உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா பினான்சியல் அந்த வெல்த் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்றது உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. இப்போ நான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னாவே நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணுற மாதிரி இன்ஃப்ளேஷன் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்காத விஷயங்கள். இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம மறுபடியும் யோசிக்கிறதே கிடையாது. பட் அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பாதிக்கும். அண்ட் தென் பிசிக்கல் அசெட்ஸ் மேலேயும் நம்ம கவனமாக இருக்கிறோம். கேஷ் அசெட் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது ரியலி அமேசிங். ஏன்னா கேஷ் அசெட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு அப்புறம் நம்ம கொடுத்துட்டு போகிற நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்துட்டு போகிற லெகசி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ரொம்பவும் தேவையானதாகவும் இருந்தது. வெரி தேங்க்யூ சந்தோஷ். நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் மணி பத்தியும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.